ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ட்ராவலர்ஸ். டே 2 வந்துட்டு நம்ம திருச்செந்தூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருச்செந்தூரை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். திருச்செந்தூரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் கேட்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து விளாக்லாம் நீங்கள் பார்க்கணும், இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூரில் நிறையா கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நெட்வொர்க் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் கேஷ் நிறையா எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அங்கங்கே ஏடிஎம் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கேஷ் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்தல வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து பழமையானது. அதனால் வந்துட்டு நிறையா வரலாறு இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மகாமுனிவர் ஆதிசங்கரர், அகஸ்தியர் எல்லாருமே வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து குமரகுருபரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கந்தர் கலிவெண்பாவை வந்து இந்த கோயிலில் தான் ஏற்றியிருக்காரு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து வரலாறுகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குன்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், கடலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஆனால் இங்கேயும் குன்று இருந்திருக்கு, அதுக்கான சாட்சிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் லைவாக உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து அதுக்கு உண்டான வரலாற்று பதிவுகள் எந்தெந்த இதில் இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் குன்று இல்லாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். இதையே வந்துட்டு அதிசயமாக கூட சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த கோயில் இருக்குது. இதுக்கு உண்டான வரலாறு இருக்குது. முருகன் வந்து போருக்கு போனப்போ இங்கே தான் வந்து அசுரர்களெல்லாம் அழிச்சிட்டு இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இங்கே தான் வந்து சூரசம்ஹாரமும் நடந்துச்சு அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து குன்று இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குன்று இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து அது கடல் அலைகளாலையும் உப்பு காத்தாலையும் வந்து அது அரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நக்கீரர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, திருமுருகாற்றுப்படை, அதில் வந்து இதுக்கான ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கந்த மாதன மலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மலையில் வந்து குரங்குகளால் கூட ஏற முடியாது, தேன் கூட அவ்வளோ உயரத்துக்கு போய் பூக்கள்ல இருந்து தேனி எடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய மலையாக இருந்திருக்கு. அதை சந்தனை மலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காலப்போக்கில் வந்து கடல் சீற்றத்தால் அது அழிஞ்சிருக்கு. அதுக்குண்டான ஆதாரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்களே வந்தீங்கன்னாலும் பார்க்கலாம். பெருமாள் கோயில் உள்பிரகாரத்தில் பெருமாள் வீட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த மலை இருக்கும். அதே மாதிரி வள்ளி குகைக்கு பக்கத்துலையும் அந்த மலை இருந்ததுக்கான அடையாளம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நக்கீரரே வந்து மலை இருந்ததை வந்து திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருக்காரு. இதுதான் அதுக்கு உண்டான ஆதாரம். ஸோ இங்கேயும் மழை இருந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது பதிகத்தில் வந்து இந்த மழை இருந்த விஷயத்தை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாய் ட்ராவலர்ஸ், அண்ணன் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியும் பழனியில் பஞ்சாமிர்தம் ஃபேமஸ், திருப்பதியில் லட்டு ஃபேமஸ். ஆனால் இங்கே என்ன ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, அண்ணன் சொல்லி தான் எனக்கே தெரியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் இலையாம். பன்னீர் இலை அப்படின்னு சொல்கிறது வந்து 12 இலை அப்படிங்கிறத தான் வந்து குறிக்குதான். அதில் வந்து 12 நரம்புகள் இருக்கனால அது 12 இலை. அந்த 12 நரம்புகளுமே முருகப்பெருமானோட 12 கைகளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. இது ஏன் இங்கே ஃபேமஸ், அதுக்கு ஏன் தனித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதிசங்கரர் வந்து ஒரு ஆன்மீக போட்டியில வந்து வின் பண்ணிடுறாரு. அதுல தோத்து போனார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, ஆதிசங்கரர் மேல வந்து பில்லி சூனியத்தை ஏவி விட்டுறாரு. அதனால அவர் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காரு. ஆதிசங்கரர் அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட வேண்டாரு. அப்ப சிவபெருமான் ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பையன் இருக்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போ, அங்க இருக்கிற திருநீர், அதாவது அந்த பன்னீர் இலைகளால தயாரிக்கப்பட்ட திருநீரை நீ உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு அப்படின்னா அந்த நோய் வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஆதிசங்கரரும் உடனே இங்கே திருச்செந்தூர் வராரு. வந்து அந்த திருநீரை எடுத்து அவர் பூசின உடனே அவர் உடம்புல இருந்த எல்லா நோய்களுமே வந்து தீர்ந்துருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த நோய்வாய்ப்பட்டாலுமே சரி, இங்க இருக்கிற அந்த பன்னீர் இலைகளால தயாரிக்கப்பட்ட அந்த திருநீரை நம்ம உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்க எல்லா நோயுமே சரியாயிருங்க. அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கே இது தெரியாது, அண்ணன் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஒரு கோயிலையும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அதுல முக்கிய சிறப்பம்சமா இந்த கோவில்ல இருக்க திருநீரை சொல்றாங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காம இந்த திருநீரை வாங்கிட்டு போங்க. ஓகே, நம்ம வீடியோவில் அடுத்ததாக இந்த கோயிலில் முருகரை எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே வந்து கடலில் குளிச்சிடணும். கடலில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் நாழிக்கிணறுல போய் குளிக்கணும். நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் முருகனை வழிபட போகக்கூடாது. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை உருவாக்குறதுக்காக வந்து பாடுபட்ட 3 சித்தர்கள் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மௌனசாமிகள், காசி சாமிகள், சுப்பிரமணிய சாமிகள். இவங்க 3 சித்தர்களோட சமாதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாழிக்கிணறுலேருந்து அங்கிட்ட ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சுப்பிரமணியரை போய் வழிபட்டீங்க அப்படின்னா சுப்பிரமணியரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சாமி நிகழ்த்திய அற்புதங்கள் நிறைய அந்த கோயிலில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நம்ம அப்பன் முருகன் இருக்கையில் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கோவில்ல சுப்பிரமணியர் நடத்தின திருவிளையாடலை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் திருவிளையாடலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டச்சுக்காரர்கள் வந்து இங்க படையெடுத்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே இங்க இருக்கிற உற்சவர் சிலையை எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு கப்பல் கடந்து, அதாவது கடல் கடந்து கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அங்க வந்து பெரும் காத்து மழை பெய்யறனால அதை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. என்னன்னு தெரியல, இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரும் சீட்டுறதுனால அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு. அப்போ வடமலையப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட கனவுல முருகப்பெருமான் வர்றாரு. இந்த மாதிரி நான் கடல்ல மிதந்துட்டு இருக்கேன், என்னை வந்து இந்த கோவிலுக்கு கொண்டுட்டு வந்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நான் அந்த கடல்ல தான் இருக்கேன், அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிறது நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் மிதக்கிற இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், அதுக்கு மேல கருடன் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாரு, அந்த இடத்துல தான் நான் இருக்கேன், நீ என்னை கொண்டுட்டு போயிட்டு கோவிலில் வை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே வடமலையப்பர் வந்து கோவிலில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு அங்கே கடலுக்கு போறாரு. போனா அவர் சொன்ன மாதிரி, அதாவது முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழமும் மேல கருடனும் சுத்திக்கிட்டு இருக்கு. உடனே அங்க போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற உற்சவர் சிலை கிடைக்குது. அதை நீங்க இன்னுமே கோவில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த கடல் தண்ணி அரிச்சதுனால அந்த சிலையில இருக்க அந்த முகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன குழிகளா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். முதல் திருவிளையாடலா இதை தான் சொல்றாங்க. பாருங்க, நான் கடல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறவரை ஒரு கனவுல வந்து சொல்லி எனக்கு கொண்டுட்டு வந்து இங்க வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னுமே நம்ம பார்க்கக்கூடிய அதிசயம் இங்க நிகழ்ந்துட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்தை நீங்க பார்த்தே ஆகணும். இதுதான் வந்து திருச்செந்தூர் ஃபேமஸ் பன்னீர் இலை விபூதி. உங்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலுமே வந்து இந்த பன்னீர் இலை விபூதியை வந்து பூசிக்கலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த பன்னீர் இலை விபூதி கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார வந்து 12 நரம்புகள் இருக்குமா. இந்த 12 நரம்புமே முருகனோட கையை குறிக்குது. உங்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் இதை வந்து நீங்கள் பூசினீங்க அப்படின்னா வந்து அந்த நோய் நொடி உங்களுக்கு சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வாங்கி பூசிக்கணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் நடத்துகிற இன்னொரு அதிசயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலோட தலவரலாறை எழுதின வென்றி மாலை கவிராயர், அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக எழுத படிக்கவே தெரியாது. அதுதான் இதில் மிகப்பெரிய விஷயமே. அவரை பற்றின வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வென்றி மாலை கவிராயர் பார்த்தீங்க அப்படின்னா ஐயர் குலத்தில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு. ஆனால் வந்து அவருக்கு கல்வியெல்லாம் படிக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஆனால் வந்து முருகன் மேலே ரொம்ப பக்தியாக இருந்திருக்காரு. அவருக்கு வந்து மந்திர உதவும் வரல. ஆனால் அவர் எப்பயுமே வந்து முருகன் நினைப்பாவே இருந்திருக்காரு. திருச்செந்தூர் கோயிலையே சுற்றி வந்திருக்கிறாரு. இங்கேயே திருச்செந்தூர் கோயிலையே வந்து அவர் சுற்றி வந்ததுனால அவருக்கு வந்துட்டு இங்கே சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செய்கிற வேலை வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெய்வேத்தியம் செய்கிற வேலை கிடைச்சிருந்தாலுமே அவர் எப்பயுமே வந்து முருகனே நினச்சிக்கிட்டு முருகனே கும்பிட்டுட்டு இருந்திருக்காப்புல. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து முருகன் நினைப்பாவே இருந்ததுனால நெய்வேத்தியம் செய்யறதுக்கு வந்து தவறிட்டார். டைமும் ஆயிடுச்சு. அன்னைக்கு முருகனுக்கு வந்து ஸ்பெஷலாக அபிஷேகம்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப லேட்டானால அப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ நெய்வேத்தியம் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கேட்டிருக்காங்க. நான் இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலை அப்படிங்கவும் அவரை கூட்டி போய் மரத்தில் கட்டி வச்சு பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. அடித்து வெளியிலையும் துரத்தி விட்டுட்டாங்க. வெளியில் வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே, நான் வந்து நெய்வேத்தியம் செய்யாமல் போனதுக்கும் நீ தானே காரணம், ஓ நினப்பில் தானே நான் நெய்வேத்தியம் செய்யலை, இதுக்கு நீ தானே காரணம், இதுக்கு மேலே நான் எதுக்கு வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலில் வந்து குதிச்சு சாகிறதுக்காக போயிருக்காரு. அப்பையும் வந்து ஒரு அசரீரி கேட்டிருக்கு, போகாத நில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து போகிற வேகத்தில் கேட்காம போயிட்டாரு. கடலெல்லாம் அவளை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ தான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இழுத்த கடலையே வந்து அவரை திருப்பி வந்து கொண்டு வந்து தள்ளிருச்சு. எனக்கு சாகிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. கேட்டு அழுது கதறி இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு ஒரு அசரீரி கேட்டிருக்கு, உனக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இப்படி நீ சாக போறியே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவர் சுயநினைவுக்கே வந்திருக்காரு. அவருக்கு எதிர்த்தாப்புல முருகன் வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு. காட்சி கொடுத்து நீ இந்த கோயிலில் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை நீ தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் முருகன் மறைஞ்சிட்டார். சமஸ்கிருதத்தில் வந்து யார் எழுதினாரோ அவரை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவர் மொழிபெயர்த்து தமிழில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. படிக்கவே தெரியாத வென்றிராய கவிராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திடீர்னு வந்து பயங்கரமாக வந்து ஒரே நாளில் வந்து ஸ்தலபுராணத்தை எழுதி முடிக்கிறாரு. எழுதி முடித்தோன்னா அதை திருச்செந்தூர் கோயிலுக்கு கொண்டு வர்றாரு. இங்கே நீ ஒரு சாதாரண சமையல்காரனாக வேலை பார்த்த ஒன்றால் எப்படி வந்து இதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அதை நிராகரித்து அவரை வெளியே தள்ளிடுறாங்க. அந்த ஓலைச்சுவடியை வந்து அவர் கடலில் தூக்கி எறிஞ்சிடுறாரு. தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானத்தில் முருகன் வந்து உன்னோட வேலை முடிந்து விட்டது, என்னோடு வந்து சேர்ந்து கொள் அப்படின்னோடனே அந்த இடத்துல அவரோட உயிர் பிரிஞ்சிருது. அதுக்கப்புறமேட்டு இங்கே தூக்கி எறியப்பட்ட அந்த ஓலைச்சுவடி வந்து இலங்கை கடற்கரையில் வந்து ஒருத்தர்கிட்ட கிடைக்கிது. அவர் அதை எடுத்துகிட்டு போய் படித்து பார்க்குறாரு. மெய் சிலிர்த்து போயிடுறாரு. டெய்லியும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய நோய் ஒன்று பரவுது. ஆனால் இவர் இருந்த அந்த வீதியில் மட்டும் எந்த நோயுமே பரவலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடி இருந்ததுனால தான் பரவலை. திருச்செந்தூரோட அந்த ஸ்தலபுராணத்தை வந்து அவர் டெய்லி படித்ததுனால தான் அவங்க தெருவில் மட்டும் எந்த நோயுமே பரவலை அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை பல பிரதிகள் எடுக்கிறாங்க. பல பிரதிகள் எடுத்து எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் வந்து பெரிய லெவலில் வந்து பரவ ஆரம்பிக்குது. அந்த கவிராயர் எழுதின அந்த ஸ்தலபுராணம் இன்னுமே திருச்செந்தூர் கோயிலில் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து முருகன் நடத்தின இன்னொரு திருவிளையாடல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணியரால் நடத்தப்பட்ட திருவிளையாடல். ஆனால் இந்த கலியுகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு திருவிளையாடல் பற்றி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாத முருக பக்தர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி அந்த கந்த சஷ்டி நாள் அன்னைக்கு ஒரு ஊமை பையன் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வர்றான். இந்த கோவில்ல இருந்து முருகனை நோக்கி அவன் வழிபடுறாங்க. இறுதியில அவனுக்கு பேச்சுமே வந்துருது. இது எல்லாமே வந்து செய்தித்தாளில் கூட போட்டிருந்தாங்க, டிவி சேனல்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. அது யார் யார் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து நான் இந்த இடத்துல இதை நான் சொல்றேன். ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது சில பேரால நம்ப முடியாத கூட இருக்கலாம். ஆனா இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இந்த கலியுகத்துல, நம்ம இருக்கிற இந்த கலியுகத்துல நடந்திருக்கிறது வந்து முருகன் இருக்காரு அப்படிங்கிறத முருக பக்தர்களுக்கு அவர் உணர்த்துறாரு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம நிறைய முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் நடத்தின திருவிழாவை பத்தி நம்ம சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.